ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. ஒருத்தவங்க தப்பு பண்ணா அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க? அவன் இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது, பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. ஆனா அப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனவங்க அடிச்சு துன்புறுத்தி கொலை செய்யறதுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு போலீஸோட வேலை என்ன? ஒருத்தவங்க தப்பு பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு போலீஸோட வேலை. எதுவும் தப்பு நடக்காம பாத்துக்கணும், அதுதான் ஒரு போலீஸோட வேலை. ஆனா சமீப காலமா அந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா லாக்அப் டெத் பாத்தீங்கன்னா அதிகமா நடந்து வருது. நமக்கு ஒரு கொலகாரம் கட்டிருந்தோம், ஒரு திருடங்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு எல்லாம் நம்ம முதல்ல தேடி போறது ஒரு போலீஸ் தான். ஆனா சமீப காலமா இந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற சம்பவங்கள் பாத்தீங்கன்னா மக்களை போலீஸ் ஸ்டேஷன் போகவே பயப்பட வைக்குது. நமக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்ம போறோமோ அவங்களையே நம்மளுக்கு ஒரு ஆபத்து அமையறாங்க. இதை ஏன் நம்ம சொல்றோம்னா, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், 2019 அந்த ஒரு விஷயம், அந்த சாத்தான்குளம் லாக்அப் டே, அந்த ஜெயராக்ஸ் பெண்டிக்ஸ் இருக்காங்க, அந்த லாக்அப் டே ஞாபகம் நினைக்கிறேன். அந்த போலீஸ் கூட இப்பதான் ஒரு இரட்டை மரண தண்டனை கொடுத்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி கோவில் நகைகளை திருட்டுதா சொல்லி, கோவிலுக்கு வந்தவங்களோட நகைகளை திருட்டுதா சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயில கூட்டு போய் சாக்கடிச்ச அந்த அஜித்குமார் கேஸ் ஞாபகம் இருக்கும். அது மாதிரி இப்போ ஒரு கேஸ் நடந்திருக்கு கன்னியாகுமரியில. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யூடியூப் அல்காரிதம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது அது இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ பார்க்க முடியும், உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தாமரக்குளம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த நாராயணபுதூர். அந்த ஊர்ல சபரிவர்மன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. பெட்டி கடை உங்களுக்கே தெரியும், அந்த கடையில் என்ன இருக்கும், பீடி, சிகரெட், தம்மு, இந்த மாதிரி அந்த பெட்டி கடை இருக்கும். சபரிவர்மன் அன்னைக்கும் அது மாதிரிதான் நார்மலா ஒரு கடையை திறந்திருக்காரு. கடை திறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கடைக்கு வந்து போயிருக்காங்க. சபரிவர்மனுக்கு தெரியாது இன்னைக்கு இப்படி விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஜூலை 9 காலையில இந்த தென் தாமரை குளம் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சில போலீஸ் எல்லாம் வந்து அந்த ஏரியாவுக்கு ரைடு வராங்க. ரைடு வந்து ஒவ்வொரு கடையா சர்ச் பண்றாங்க. அதான் இந்த கவர்மெண்ட் தடை செய்யப்பட்ட பொருள் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடு வராங்க போலீஸ் ஸ்டேஷன். அது ஒவ்வொரு கடையா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் செக் பண்ணிட்டு வரும்போது இந்த சபரிவர்மன் அப்படின்ற ஒரு கடையா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட அந்த குட்கா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆன்சர் சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த கடையில இருக்குதான் போலீஸ் சொல்றாங்க. அதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னா சபரிவர்மனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. கூட்டு போய் எஃப்ஐஆர் எதுவும் ஃபைல் பண்ணல, கொண்டு போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரணை கைதியா வச்சிருந்திருக்காங்க. இப்படி 4 நாளா வச்சிருந்திருக்காங்க விசாரணை கைதியா. இந்த குட்கா கேஸுக்காக எதுக்கு 4 நாளா விசாரணை பண்ணணும்? அப்படி என்ன பெரிய குற்றம் அது தெரியல. ஒரு ஃபைனை போட்டு அமைச்சிருக்கலாம், இல்ல வான் பண்ணி விட்டுருக்கலாம், என்ன ஒரு சின்ன கேஸா ஃபைல் பண்ணி விட்டுருக்கலாம். இதுக்கு எதுக்கு 4 நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஸோ 4 நாளுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அப்படி என்ன சம்பவம் பார்த்தோன்னா, லாக்அப்ல இருக்க சபரிவர்மன் என்ன பண்ணிருக்காருன்னா மயங்கிய நிலையில கீழே லாக்அப்லயே மயங்கிட்டு இருக்கிறாரு. மூச்சு பேச்சு கிடையாது. ஸோ உடனே போலீஸ் பதறி போய் பாக்குறாங்க, லாக்அப் எடுத்து ஆயிர போகுது, அப்படியான நம்ம தான் ப்ராப்ளம் சொல்லி பயந்து போயிட்டு பாக்குறாங்க. மூச்சு பேச்சு கிடையாது. உடனே வந்து அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கு டாக்டர் செக் பண்றாங்க. டாக்டர் சொன்ன விஷயம் தான் இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே ஒரு செத்துட்டான், அவன் இருந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது போலீஸுக்கு ஒரே சாக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியல போலீஸ்க்கு. சரி இருந்தாலும் என்ன பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், செத்துட்டான் வேற வழி இல்லை, இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அப்படி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க, எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்து சபரிவர்மன் பாக்குறாங்க. பார்த்ததும் அவங்க ரிலேஷன்லாம் ஒரு டவுட். ஏன் டவுட்னா, சபரிவர்மனுக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, எப்படி ஒருத்தர் நல்லா இருந்தவங்க டக்குன்னு சாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போராட்டம் பண்ண இருப்பாங்க. இப்போ ஒரு முடிவு வேணும். இப்படி சபரிவர்மனை சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டல் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு அந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஏரியாவோட எஸ்பி ஸ்டாலின் அவர் வந்து நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வராது. இந்த விஷயங்க பெரிய அசம்பாதம் நடத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டு வந்து அதை சபரிவர்மன் சொந்தக்காரர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. என்னன்னா, நீங்க அமைதியா இருங்க, இது என்னன்னு சொல்ல கண்டுபிடிக்கிறேன், அதுக்குள்ள நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை எடுத்து கலைஞ்சு போறாங்க. இப்போ சபரிவர்மனுக்கு என்னாச்சு தெரிஞ்சு இல்லையா, அவன் எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா.
ஸோ அதுக்காக அவனுடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புனாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அங்கே டாக்டர் மட்டும் இல்லைங்க, அந்த மாவட்டத்தோட சீஃப் ஜட்ஜு அங்கே இருக்காரு. ஏன்னா டாக்டர் வந்து இந்த போலீஸ் சப்போர்ட் பண்ணி இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஜட்ஜு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தை நேரடியாக பார்க்குறாரு. அப்படி நேரடியாக பார்க்கும்போது ரிப்போர்ட்டை மாற்ற முடியல, அங்கே என்ன இருக்கோ அதுதான் டாக்டருக்கு கொடுக்க முடியும். அப்படி மாற்றி கொடுத்தா டாக்டருக்கு பிரச்சனை இல்லையா? ஸோ அதனால ஜட்ஜு வந்து நேரடியாக அங்கே வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பார்க்குறாரு. இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக சபரியோட ஃபேமிலி, ஜட்ஜி, போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபரிவர்மனோட உடம்புல கிட்டத்தட்ட 19 இடத்துல போலீஸ் அடிச்சதுக்கான தடயங்கள் இருக்கு. அந்த தடயங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கை, காலு, கழுத்துக்கு பின்னாடி இப்படி 19 இடத்துல அடிஞ்சிருக்கு. அப்புறம் கையை கட்டி வச்சு அடிச்சதுக்கான அந்த தழும்புகள் இருக்கு. இன்னும் முக்கியமா லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஃப்ராக்சர் இருக்கு. இந்த ஃப்ராக்சருக்கு சாதாரணமாக இருப்பாங்க, கீழே வீழ்ந்தாலோ இல்லை யாராவது அடிச்சாலோ யாராவது உடைச்சாலோ இந்த மாதிரி ஃப்ராக்சர் வரும். ஸோ இந்த ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு. இப்போ வந்து போலீஸ்க்கு பிரச்சனை, இது என்னாச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் வந்து ஜட்ஜி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ என்னதான் போலீஸ் ஜட்ஜி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஜட்ஜி அதை ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா கொலை நடந்தது ஜெயிலில், அங்கே அவனை வேற யாரும் போய் அடிச்சிருக்க முடியாது போலீஸை தவிர. ஸோ போலீஸ் அடிச்சதுனால தான் அவன் இறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கன்ஃபார்ம் பண்ணி அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல யாராதான் இருந்தாங்களோ அவங்க மேல அரெஸ்ட் வாரண்ட் இருக்க மாட்டாரு. அப்படி யாராருன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் சப் ஜெயிலோட வார்டன் ஜெகன் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. இன்னும் 2 வார்டன் வந்து சிவகுமார், அப்புறம் வந்து திருவிடை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. மொத்தம் 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து கன்னியாகுமரியில கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுது. இன்னும் எத்தனை லாக் அப்டேட் நடந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறது மாறுமான்னு தெரியல. இப்படி கண்டினியூவா இந்த லாக் அப்டேட் நடக்கிறது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாதுங்க. சில போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ற தப்பால ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு அவமரியாதை உண்டாகுது, ஒரு கெட்ட பேர் உண்டாகுது. இது தடுக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன வழிகொள்ளணும், இந்த கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இது மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.